Hello students, இன்னைக்கு நம்ம 11th standard maths chapter 10 exercise 10.3ல 4th question பார்க்கலாம். y equal to cube root of 1 plus x power 3 கொடுத்துக்காங்க. இந்த கொஸ்டினை நம்ம இந்த மாதிரி கூட சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். 1 plus x cube by 1 by 3 மாத்திக்கலாம். ஓகேவா? இந்த கியூப் ரூட்டை இந்த 1/3 ஆக்குறோம். அவ்வளோதான், வேற எந்த சேஞ்சஸும் இல்லை. இதுக்கப்புறம் நம்ம டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். dy by dx ஈக்குவல் டு இந்த பவர் இருந்தனா முதல்ல பவரை டிஃபரன்ஸ் பண்ணோம். 1/3 முன்னாடி வந்துடும். பவர்ல என்ன இருக்கோ அது முன்னாடி வந்தோம். 1 plus x power 3 1/3 minus 1 x power n னா என்ன சொல்லிருக்கேன் நானு? n x power n minus 1 சொல்லிருக்கேன். ஓகேவா? அதுதான் நான் அந்த பவர் ஃபார்முலா தான் இங்க யூஸ் பண்ணிருக்கேன். 1/3 பவர் முன்னாடி வந்துடும். அப்புறம் n ஆல 1 சப்ராக்ட் பண்ணோம். அப்போ 1/3 ஆல -1 சப்ராக்ட் பண்ணிக்க. இதுக்கப்புறம் நம்ம செயின் ரூல் யூஸ் பண்ணி உள்ள இருக்காம டிஃபரன்ஸ் பண்ணோம். dy dx of 1 plus x power 3. கிளியர்? இப்போ 1/3 1 plus x cube. இந்த 1/3 minus 1 இருக்கதா எப்படி பண்ணலாம்? 1/3 minus 1 நம்ம என்ன பண்ணலாம்? ரஃப் கால்ட்ட போடுற பாருங்க. இதை எல்சிஎம் எடுத்துக்கலாம், இல்லை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ 1 minus 3/3. அப்போ -3 இருந்து 1 போச்சுன்னா -2/3. பிகர் நம்பர் சைன். அவ்வளோதான். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்? -2/3. இந்த 1 டிஃபரன்ஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆகும்? 0. கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஸ் பண்ணால் 0. x power 3 என்ன ஆகும்? 3 x power 3 minus 1. கிளியர்? பிராக்கெட் போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம்? 1/3 1 plus x power 3 minus 2/3 3x square. ஓகேவா? இப்போ இந்த 3யும் இந்த 3யும் கேன்சல் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு என்னவா இருக்கும்? நம்மளுக்கு வெறும் x ஸ்கொயர் இருக்கும். therefore dy by dx equal to x ஸ்கொயர் பை இந்த மைனஸ் இருக்கனால இந்த டினாமினேட்டர் கொண்டு வரலாம். 1 plus x cube 2/3. கிளியர்? dy by dx இந்த 3 கேன்சல் ஆச்சுன்னா x ஸ்கொயர் மட்டும் இருக்கும். 1 plus x cube by பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு பவர் 2/3. இந்த மைனஸ் இருக்கனால அதை டினாமினேட்டர் கொண்டு வந்தா பிளஸ் ஆயிடும். ஓகேவா? கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? ஒண்ணுமே இல்லமா. இங்க பாருங்க, y டேர்ம் நம்ம 3 root of 1 plus x3 இருக்கு. இதை நம்ம இப்படி எழுதலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். y equal to, ஏன்னா நம்ம டிஃபரன்ஸ் பண்றதுக்கு எப்படி ஈஸியா இருக்குமோ அந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்துக்கிறோம். அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. அப்போ இதை வந்து 1 plus x power 3 1 by அந்த √3 1/3 எடுத்துக்கிறோம். அவ்வளவுதான். டிஃபரன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்னா பவரை முதல்ல டிஃபரன்ஸ் பண்ணி அப்புறம் திருப்பி இன்சைட் இருக்க எக்ஸ் வேல்யூ டிஃபரன்ஸ் பண்ணோம். செயின் ரூல் யூஸ் பண்ணோம். ஓகேவா? கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? Thank you students.